அன்பிற்கினிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் கொழும்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய வெள்ளப்பெருக்கில் வெள்ளம் வீட்டிய பகுதி முழுவதுமாக தற்போது மூழ்கி இருக்கிறது. நேற்று இன்னைக்கு சொல்லி நாளைக்கு மின்சாரம் மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட போட்ல 50க்கும் மேற்பட்ட வேறுவல சொந்தங்கள் வந்து களமிறங்கி ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. இதா இருக்கிறாங்க, இவங்க தான் மீட்கிற பணியில மும்முரமா இருக்கும் வேறுவலை சகோதரர்கள். இந்த இருக்கார் ஒருத்தர், இவர் நம்ம காசா வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர். கடலுக்கு போய் வந்ததும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாராம். ஆட்களை எடுத்துக்கொண்டு மீட்டுக்கொண்டு சூப்பர் சூப்பர், மாஷா அல்லாஹ். வாங்கம்மா, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. சரி சரி வாங்க, நேற்று சின்ன ஒரு கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் முன்னுக்கு இல்லைங்க, இல்லை கொஞ்சம் இல்லைங்க. மகாபுத்கமோ பகுதியிலே மாற்றுத்திறனாளிகள் அங்கவீன நிலையத்திலே மாணவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்க புள்ளேல் புள்ளேல் எல்லாம் சேஃப் தானே? சே ஹாய், ஹாய், சே ஹாய். பாபா கம், பாபா கம் 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 கம். அளவான அண்டப்பா அல்லாஹ்வோட உதவியில இங்க இருக்கிற ஆட்கள் அவங்க தான் நிறைய பேர் தூங்குறதுக்கு போயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் வந்திருக்காங்க. அத்தனை பேரும் இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சலாம்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது நம்முடைய நாட்டிற்கு. ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.